டிரைப்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். இந்து மதத்துக்கு ஆபத்து, இந்து கடவுள்களை ஆபாசமாக பேசுறாங்க, இந்து கடவுள்களை இழிவுபடுத்தி விட்டார்கள், எங்கள் மனது புண்பட்டுருச்சு அப்படின்னு தொடர்ச்சியாக இந்தியா முழுவதும் தமிழ்நாட்டிலும் கலவரத்தை தூண்டுகின்ற ஒரு கும்பல் யாருன்னா இதே RSS சங் பரிவார் கும்பல். உண்மையிலேயே இவங்களுக்கு பக்தி இருக்குதா? இவங்களுடைய பக்தி எப்படிப்பட்டது அப்படின்றதுக்கு பல உதாரணங்கள் இருக்குது. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். KT ராகவன் அவர் பூஜை அறையில் என்ன மாதிரியான வேலைகளை செய்தார், அவரினுடைய பக்தி எப்படிப்பட்டதாக இருந்தது அப்படின்றத எல்லாரும் பார்த்தாங்க. தமிழ்நாடே பாஜக என்பது ஒரு பாலியல் ஜல்சா கட்சி அப்படின்றத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதை போலவே இந்த மதுரை திருப்பரங்குன்றத்திலும் அந்த மலையில் தர்காவிற்கு பக்கத்தில் உள்ள சர்வே தூண் அதுல தீபம் ஏற்றணும் அப்படின்னு மிகப்பெரிய பிரச்சனை பண்றாங்க. 2026 தேர்தலை மையப்படுத்தி நம்ம ஏற்கனவே ராம ரவிக்குமார் எப்படி உத்தபுரத்தில் சக இந்துக்களான தேவேந்திர குல வேளாளர் மக்களை கோயிலுக்குள் நுழைய விடாமல் ஜாதிய ரீதியாக அவர்களை ஒடுக்கி கொண்டு இருக்கிறார் அப்படின்றத அம்பலப்படுத்தணும். இன்றைக்கு ராம ரவிக்குமார் போன்றே இந்த வழக்கில் இன்னொரு மனுதாரர் யாருன்னா இந்து மக்கள் கட்சி, அதாவது அர்ஜுன் சம்பத்தின் இந்து மக்கள் கட்சியை சார்ந்த சோலைக்கண்ணன் அப்படின்றவரு. அந்த சோலைக்கண்ணனுடைய வழக்கறிஞர் தான் மதுரையை சார்ந்த நிரஞ்சன் எஸ் குமார். நீங்க அந்த வீடியோக்கள்ல டிசம்பர் 3ஆம் தேதி பார்த்திருந்தா தெரியும். நேரடியா அந்த திருப்பரங்குன்றம் மலைக்கு போயிட்டு காவல்துறையினரோடு GR சுவாமிநாதன் உத்தரவை செயல்படுத்துவீங்களா மாட்டீங்களா அப்படின்னு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை தூண்டியவர். அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய கலவர சூழல் அங்க ஏற்பட்டு இருந்துச்சு. ஏன்னா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான சங்கிகள் அங்க கூடி இருந்தாங்க. அப்படி காவல்துறையை மிரட்டிய இந்த நிரஞ்சன் குமார் யார்? Are you going to obey this order or not? இப்ப law and order இருக்கா? Justice GR Swaminathan has passed an order. It is on duty now. இப்ப it is still in force. நீங்க எனக்கு ஒரு ஸ்டே ஆர்டர் காமிங்க, நான் இப்ப எல்லாரையும் கூட்டி போறேன் சார். நானே கூட்டி போறேன். இந்த நிரஞ்சன் குமார் எப்படி KT ராகவன் பூஜை அறையில் பாலியல் ஜல்சா செய்து சிக்கினாரோ அதே போல இவரும் விபச்சார வழக்கில் சிக்கி இருக்கிறார். அதற்கான ஆவணங்கள், எக்ஸ்க்ளூசிவான ஆவணங்கள் நமக்கு கிடைச்சிருக்குது. இந்த நிரஞ்சன் குமாரினுடைய யோகிதை, அவரினுடைய பக்தி பரவசம் குறித்து இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். வாங்க போலாம். GR சுவாமிநாதன் சட்டவிரோதமாக ஒரு மனுவை ஏற்றுக்கொண்டு, அந்த மனுவே பொய்யான மனு, அப்படி ஒரு மனுவை ஏற்றுக்கொண்டு இவரே போய் ஆய்வு செய்யறன்னு போய் வழக்கமா உச்சி பிள்ளையார் கோயில்ல கார்த்திகை தீபம்ன்றது ஏற்றப்படுது. ஆனா தர்காவிற்கு பக்கத்தில் ஒரு சர்வே கல் இருக்குது, அதுல தீபம் ஏத்தணும் அப்படின்னு இவரே போய் அந்த சர்வே கல்ல தீபத்தூண் ஆக்கி ஒரு கலவர தீர்ப்பை கொடுக்கிறார். களத்தில் அந்த கலவர தீர்ப்பை அமல்படுத்துவதற்காக ராம ரவிக்குமார் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான சங் பரிவார் கும்பல், நயினார் நாகேந்திரன், H ராஜா எல்லாருமே கலவரத்தை தூண்டுறதுக்கு போறாங்க. அப்படிப்பட்ட சூழலில் அவர்களோடு, அதாவது 3ஆம் தேதி நீதிமன்ற உத்தரவை நீங்க நடைமுறைப்படுத்தல, சர்வே தூண்ல தீபம் ஏத்தல, அதனால 50 CISF படை வீரர்கள், ஒன்றிய அரசினுடைய தொழிற்படையை அனுப்பி தீபம் ஏற்றுவதற்கு ராம ரவிக்குமாருக்கு பாதுகாப்பு கொடுங்க அப்படின்னு நீதிபதி GR சுவாமிநாதன் உத்தரவிடுறாரு. உத்தரவை அடுத்து 3ஆம் தேதி 6 மணிக்கு மேல நீதிமன்றத்துல தீர்ப்பான பிறகு அவர்கள் இங்க தீபம் ஏற்றுவதற்கு வராங்க. அப்ப காவல்துறையினர் தடுக்கிறாங்க. அதாவது இங்க 144 தடை உத்தரவு போடப்பட்டிருக்குது. அதனால மலை மீது ஏறி நீங்கள் கார்த்திகை தீபம் ஏற்ற முடியாது. இங்க தீபம் ஏத்த முயற்சி பண்ற ராம ரவிக்குமார் மட்டுமல்லாது அவருக்கு பாதுகாப்புக்கு வந்த மத்திய ஒன்றிய அரசினுடைய தொழிற்படை அவர்களையும் கைது செய்வோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு காவல்துறை உறுதியா அங்க நிக்கிறாங்க. இதுக்கிடையில 2 வக்கீல்களும், அருண் சுவாமிநாதன் ஒரு பக்கம், நிரஞ்சன் எஸ் குமார் ஒரு பக்கம், 2 பேரும் போலீஸோட வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நேரமா இந்து தமிழர் கட்சியை சார்ந்த ராம ரவிக்குமார் கேட்கிறாரு, ஐயா நான் ஒண்ணு கேட்டுக்கிட்டுமா, அதாவது இவர்களுடைய வக்கீல்கிட்ட திரும்பி நான் பேசுறேன், நீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க அப்படின்னு. ஆனா அவங்க பேச விடல. அதுக்கப்புறம் இவர்கிட்ட பிரஸ் மீட்ல மைக்கு கிடைக்குது. மைக்கு கிடைச்ச உடனே உச்சகட்ட ட்விஸ்டா ஒரு மிகப்பெரிய பாயிண்டா இந்த ஆளு சொல்றாப்புல. ராம ரவிக்குமார் என்ன சொல்றாருன்னா, 4 பேர் நிக்க கூடாதுன்றீங்களே, 144 உத்தரவுன்றீங்களே, இந்த அதாவது தீபம் ஏத்தணும்னு GR சுவாமிநாதன் கொடுத்த உத்தரவுக்கு எதிராக மேல்முறையீடு செய்ய போறேன்னு சொல்றீங்களே, 4 பேர் தான் நிக்கணும்னா இவ்வளவு போலீஸ் நிக்கிறீங்களே, இது சட்ட விதிமீறல் இல்லையா அப்படின்னு இந்த ஆளு லூசு மாதிரி கேட்டாப்புல. ராம ரவிக்குமார் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கங்க, 144ஐ அமல்படுத்துவதற்காகத்தான் அங்க போலீஸ் கூடி இருக்கிறாங்க. போலீஸ் சட்டத்தை அமல்படுத்துவதற்காக கூடி இருக்கிறாங்க.
போலீஸ் வந்து ஒரு பொது மக்கள் கூட்டம் அப்படின்றனோ போலீஸ் இந்த வரையறைக்குள் வரமாட்டார்கள், இது கூட தெரியாத ஒரு லூசுத்தனமா இந்த ஆளு பேச பின்னாடி நின்று நிரஞ்சன் எஸ்குமாரும் ராம ரவிக்குமாரினுடைய வக்கீலான அருண் சுவாமிநாதனும் வாயில கையில வச்சு சிரிச்சுட்டாங்க. நான் கேட்கிற 144 தடை உத்தரவு போட்டுங்க, ரைட்? 4 பேருக்கு மேல நிக்க கூடாது. போலீஸ் எவ்வளவு கும்பல நிக்கிறீங்க? ஓ சட்டத்துக்குள்ள வருமா வராதா கேக்குறேன். நான் மீண்டும் கேக்குறேன், ஒரு நாட்டுல 10 பேர் போறோம்னு நீதியரசர் சொல்லிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு தற்குறி பாஜகவுக்கு கிடைத்த மலிவு விலையிலான ஒரு அடிமைதான் இந்த ராம ரவிக்குமார். போலீஸ் தரப்புல வந்து சொல்றாங்க, இல்லைங்கய்யா அந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு வந்து செஞ்சிருக்கிறோம், அதனால் இந்த தீர்ப்பை அமல்படுத்த முடியாது, சோ நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க, தீபம் ஏற்ற முடியாது அப்படின்னு மிக தெளிவா ஒரு விளக்கத்தை கொடுக்கிறார். ஆனா அந்த விளக்கத்தை கேட்காமல் இந்த நிரஞ்சன் குமார் ஆகட்டும் ராம ரவிக்குமார் ஆகட்டும் அங்க போலீஸ்ட வாக்குவாதத்துல ஈடுபடுறாங்க. அந்த காட்சிகளை 3ஆம் தேதி பார்த்திருந்தீங்கனாலே தெரிஞ்சிருக்கும். இன்னும் காவல்துறை மட்டும் உறுதியாக அதை தடுக்காவிட்டால் அன்றைக்கு ஒரு மிகப்பெரிய மத கலவரத்தை திருப்பரங்குன்றத்துல ஏற்படுத்தி இருப்பாங்க. தீபம் ஏற்றன்னு போய் தர்காவை உடைத்திருப்பார்கள். அதுதான் அவங்களுடைய நோக்கம். அப்ப காவல்துறையால் தடுத்து நிறுத்தப்படுகிறார். அப்ப இந்த நிரஞ்சன் குமார் அப்படின்ற சோலை கண்ணனின் வழக்கறிஞர் குதிக்கிறாரு, வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்கிறாரு, உள்ள அனுமதிக்க மாட்டீங்களா அப்படின்னு வந்து கத்துறாரு. அப்ப யார் இவர், இவ்வளவு தீவிரமா இருக்கிறாரு, இவ்வளவு வந்து மாபெரும் போராளியா இருக்கிறாரு, இவரும் வந்து இந்து தர்ம போராளி தானா, இவர் யார் அப்படின்னு வந்து நம்ம ஆய்வு செஞ்சோம். நம்முடைய சோர்ஸ்களிடம் வந்து விசாரித்ததில் கொத்தான ஆவணங்கள் வந்து இவரை பத்தி வந்து கிடைச்சிருக்குது. இந்த நிரஞ்சன் எஸ்குமார் அவர் யாருன்னா, இதற்கு முன்னாடி வரைக்கும் பாஜகவினுடைய வழக்கறிஞர் அணியின் மாவட்ட துணைத் தலைவரா வந்து இருக்கிறாரு. இந்த பிரச்சனை, இந்த கார்த்திகை தீபம் பிரச்சனை, இதை வைத்து திருப்பரங்குன்றத்தில் அவர் போய் போலீஸ்ட மிரட்டி உருட்டி கலவரத்தை தூண்ட முயற்சித்த பிறகு அவரை வந்து பாஜக ப்ரொமோட் பண்ணி இருக்குது. அவருக்கு பதவி உயர்வு வழங்கி இருக்கிறார்கள். இப்ப என்னவா பதவி உயர்வு வழங்கி இருக்கிறாங்க? நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பாஜக வழக்கறிஞர் அணியினுடைய தென் தமிழக பொறுப்பாளரா அவரை வந்து நியமிச்சிருக்கிறாங்க. இவர் மதுரையை சார்ந்தவர். இப்ப தற்பொழுது உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கக்கூடிய எஸ் சுந்தர் அவர் வந்து வழக்கறிஞராக இருக்கும் பொழுது அவருடைய அலுவலகத்தில் ஜூனியராக பணியாற்றியவர். இந்த நபர் ஒரு பச்சையான சந்தர்ப்பவாதி. இப்ப இந்த நபரை பற்றி தான் நமக்கு டீட்டெயில் கிடைச்சிருக்குது. அதாவது 2016 24/8/2016 அன்று இந்த நபர் விபச்சார வழக்கில் சிக்கி இருக்கிறார். போலீசிடம் கையுங்களவுமாக மாட்டி கைதாகி இருக்கிறார். 24/8/2016 அன்னைக்கு அவனியாபுரம், மதுரை அவனியாபுரம் காவல் நிலைய காவல் ஆய்வாளருக்கு ஒரு தகவல் கிடைக்குது. அதாவது வில்லாபுரம், மதுரை வில்லாபுரத்துல விபச்சார தொழில் வந்து நடத்திட்டு இருக்கிறாங்க, இப்பயும் அந்த தொழில் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு ஒரு ரகசிய தகவல் கிடைக்குது. போலீஸ் உடனடியாக வில்லாபுரம் கற்பகம் நகர் 2வது தெருவில் உள்ள அந்த விபச்சார தொழில் நடக்கின்ற அந்த வீட்டுக்கு ரைடுக்கு போலீஸ் வந்து உடனடியாக கிளம்பி போறாங்க. அங்க போன உடனே மல்லிகா என்கின்ற 53 வயது பெண் வந்து பிடிபடுகிறார். அந்த அம்மாவை வந்து விசாரிக்கும் பொழுது அவருக்கு வந்து 2 மகள்கள் 1 மகன் இருக்கிறதாகவும், கணவர் சில ஆண்டுகளுக்கு முன் இறந்துட்டாரு, எனக்கு சக்கரை வியாதி, மகன் வந்து பெங்களூர்ல வேலை செய்யறாரு, இன்னொரு மகள் வந்து லவ் பண்ணி இன்னொருத்தரோட வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, 1 மகள் வந்து என்னோட இருக்கிறாங்க, அப்ப சக்கரை வியாதி, என்னோட மகன் வந்து பெங்களூர்ல இருக்கிறான், அவன் அனுப்புற பணம் வந்து எனக்கு பத்தல, அது வந்து வாழ்க்கையை நடத்துறதுக்கு வந்து போதல, அதனால விபச்சார தொழிலில் ஈடுபட்டு இருக்கிறேன் அப்படின்னு அந்த அம்மையார் வந்து போலீஸ்ட வாக்குமூலம் கொடுத்திருக்கிறாங்க. அந்த அம்மையாரை போலீஸ் கைது பண்ணுது. இப்ப இந்த தொழிலுக்கு வந்து மல்லிகாவுக்கு உறுதுணையா பாலசுப்ரமணியன் அப்படின்னு இன்னொருத்தர் இருக்கிறாரு. அவர் தான் வந்து புரோக்கர் மாதிரி, இங்க இந்த இடத்துல நாங்க இப்படி விபச்சார தொழில் செய்யறோம் வாங்க அப்படின்னு அவருக்கு தெரிந்தவர்களை எல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அங்க கூட்டு போறது, இந்த வேலைகள் நடக்குது. இவங்களுடைய தொழில் என்னன்னா 500 ரூபாய், 1 மணி நேரத்திற்கு 500 ரூபாய் வந்து வசூல் பண்ணிருக்கிறாங்க. இந்த பெண்கள் பல பகுதிகளில் இருந்து, மதுரையில பிற பகுதிகளில் இருந்து ஒரு சில பெண்களை கூட்டு வந்து இந்த விபச்சார தொழிலில் வந்து ஈடுபடுத்துறாங்க. அதுல குறிப்பாக இந்த மல்லிகா அவருடைய மகள் சசிரேகா அவங்களையும் பாலியல் தொழிலில், இந்த விபச்சார தொழிலில் மல்லிகா வந்து ஈடுபடுத்தி இருக்கிறாங்க. அப்படி பாலசுப்ரமணியம் ஒரு நபரை இந்த 24/8/2016 அன்று ஒரு நபரை வந்து வர சொல்றாரு, இப்படி வில்லாபுரத்துக்கு வாங்க, அங்க வந்து ஒரு வேலை இருக்குது அப்படின்னு சொல்றாரு. அந்த நபர் வேற யாரும் இல்லை, அவர் தான் நம்முடைய நிரஞ்சன் எஸ் குமார்.
அவரும் போய் 500 ரூபாய் கொடுத்துட்டு அந்த விபச்சாரத்துல வந்து ஈடுபட்டு இருக்கும் பொழுது அங்க போலீஸ் வந்து கையும் களவுமாக இவரை பிடிக்கிறார்கள். இதுதான் வந்து நடந்த சம்பவம். இதுல சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, அங்கு என்ன நடந்தது அப்படின்றத போலீஸ் ஸ்டேட்மெண்ட்டை விடுங்க, அதை வந்து பலரும் வந்து நம்ப போறது இல்ல. நிரஞ்சன் எஸ்குமார் அவரே போலீஸ்ட வாக்குமூலம் வந்து கொடுத்திருக்கிறார் அங்க என்ன நடந்திருக்குதுன்னு. அந்த வாக்குமூலத்தில் என்ன இருக்குன்னா, வாக்குமூலம் திரு நிரஞ்சன் எஸ்குமார், தந்தை பெயர் சுந்தர்ராஜ், ஆரப்பாளையம் கிராஸ் ரோடு மதுரை, அவருடைய அட்ரஸ். நான் மேலே கண்ட முகவரியில் குடியிருந்து வருகிறேன். BA BL படித்துள்ளேன். மதுரை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக உள்ளேன். எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை. எனக்கு மதுரை ஆரப்பாளையத்தில் இருக்கும் பாலசுப்பிரமணியன் என்பவரை தெரியும். அவர் இன்று 24/8/2016 மாலை சுமார் 3:30 மணியை போல எனக்கு போன் செய்து 30 கற்பக நகர் 2வது தெரு வில்லாபுரம் என்ற முகவரிக்கு வாருங்கள் ஒரு வேலை உள்ளது என்று சொன்னார். அதன்படி சுமார் 4 மணியை போல் அந்த முகவரிக்கு என்னுடைய நண்பருக்கு சொந்தமான ரெனால்ட் டஸ்டர் காரில் வந்தேன். மேற்படி முகவரியில் உள்ள வீட்டு வாசலில் நின்று இருந்த பாலசுப்பிரமணியன் என்னை அழைத்து, இந்த வீட்டில் இளம் பெண்கள் உள்ளார்கள், ரூபாய் 500 கொடுத்தால் 1 மணி நேரம் ஜாலியாக இருக்கலாம் என்று சொல்லி அழைத்தார். எனக்கு பயமாக இருக்கிறது, நான் வரமாட்டேன் என்று சொன்னேன். அதற்குள் வீட்டிற்குள் இருந்து இந்த மல்லிகா வந்து என்னை வலுக்கட்டாயமாக வீட்டிற்குள் கூட்டி சென்று விட்டார். அதாவது வலுக்கட்டாயமா, இவர் வந்து அவ்வளவு பெரிய யோக்கியரு, வலுக்கட்டாயமா ரோட்டுக்கு வீட்டு வாசல்ல நின்றுட்டு இருக்கிறவரை கையை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. கூட்டி சென்று விட்டார். எனக்கும் சபலமாகி விட்டது. அதனால் ரூபாய் 500 மல்லிகாவிடம் கொடுத்து விட்டு சசிரேகாவுடன் ரூமிற்குள் உல்லாசமாக இருந்தேன். அப்பொழுது தாங்கள் வந்து எங்களை பிடித்து கொண்டீர்கள். என்னிடம் உள்ள ஐபோன், பணம் 270, டஸ்டர் கார் ஆகியவற்றை தங்களிடம் ஒப்படைத்தேன். அதை இரவு சுமார் 8:45 மணிக்கு அத்தாட்சியில் கைப்பற்றினீர்கள். இன்று தாங்கள் என்னை விசாரிக்க நான் கூறியவற்றை லேப்டாப்பில் பதிவு செய்தீர்கள் அப்படின்னு அப்பட்டமாக நிரஞ்சன் குமார், பாலசுப்பிரமணியன், இவர் வந்து சும்மா இருந்த யோக்கியரான நிரஞ்சன் குமாரை பாலசுப்பிரமணியன் போன் பண்ணி கூப்பிட, விஷயம் தெரியாம வந்து நிரஞ்சன் குமாரும் வந்து அந்த வில்லாபுரம் கற்பகம் நகர் தெருவுக்கு போக, அங்க வந்து வாசல்லையே மல்லிகா காத்திருக்க, கையை பிடிச்சி இவரை இழுத்து நீங்க வந்தே ஆகணும்னு உள்ள கூட்டு போக, அங்க இருக்கிற பெண்களை பார்த்த உடனே இவர் வந்து யோக்கியருக்கு சபலம் வந்து விட, அதை ஒட்டி 500 ரூபாய் கொடுத்துட்டு நான் உள்ள போய் உல்லாசமா இருந்தேன், போலீஸ் கையுங்களவுமா என்னை வந்து பிடிச்சிட்டாங்க அப்படின்னு இந்த நபர் வாக்குமூலம் கொடுத்திருக்கிறார். யோசிச்சு பாருங்க. இந்த பக்தி, இந்த பகல் வேஷம் போடுகின்ற இது போன்ற நபர்கள், குறிப்பாக RSS பாஜகவில் உள்ள பக்திமான்கள், அவர்களுடைய யோகிதை என்ன அப்படின்றதான் இதை காட்டுது. ஒரு பக்கம் முருகப்பெருமானுக்கு ஆபத்து, நாங்க தர்காவுக்கு பக்கத்துல தான் ஏத்துவோம் அப்படின்னு வாய்க்கிலேயே அங்க போய் போலீஸ வந்து மிரட்டுற. ஆனா போலீஸ் இந்த வழக்குல கூட தமிழ்நாட்டில் அந்த சட்ட நடைமுறையில வந்து பிரச்சனை இருக்குது. இப்ப வெஸ்ட் பெங்கால்லையும் கேரளாவிலையும் ஒரு விபச்சாரம் நடக்குது அப்படின்னா, விபச்சார தொழில், அந்த தொழிலை நடத்துபவர்கள் அவங்க வந்து பிரதான குற்றவாளி. பணத்தை கொடுத்து அந்த பெண்களிடம் போறாங்க இல்லையா, அவர்களும் குற்றவாளி, அவங்களும் வந்து தண்டிக்கப்படுறாங்க. ஆனா தமிழ்நாட்டில் அப்படிப்பட்ட நடைமுறை இல்லை. இந்த வழக்குலயே என்ன ஆயிருக்குதுன்னா, இந்த மல்லிகா, பாலசுப்பிரமணியம், சசிரேகா இவங்க மட்டும்தான் குற்றவாளியா ஆக்கப்பட்டிருக்கிறாங்க. இவர் வந்து விட்னஸ், அப்படி சாட்சியா வந்து ஆக்கப்பட்டிருக்கிறார். இதுல இவருக்கு வந்து குற்றத்துல பங்கு இல்லையா? சிந்திச்சு பாருங்களேன். இந்த குற்றத்தில் பாலியல் தொழில், அவங்க சமூக பிரச்சனையின் காரணமாக வயிற்று பிழப்புக்காக வேற வழி இல்லை அப்படின்னு பாலியல் தொழில்ல பெண்கள் தள்ளப்படுகிறார்கள். பாலியல் தொழில் நடத்துபவர்கள் அவங்க வந்து குற்றவாளிகள் தான். இப்ப அப்படி நடத்துறாங்கன்னு தெரிஞ்சு அந்த பெண்களிடம் 500 ரூபாய் கொடுத்து போறானுங்களே, இவர்கள் குற்றவாளிகள் இல்லையா? தொழில் நடத்துறவங்க குற்றவாளி, அந்த தொழிலில் ஈடுபடுகின்ற பெண்கள், அபலை பெண்கள், அவர்கள் குற்றவாளி. ஆனா இது போன்ற வழக்கறிஞர், அப்ப மதுரை உயர்நீதிமன்ற வக்கீல், இது போன்ற வழக்கறிஞர்களாக, அதிகாரிகளாக, சமூகத்தில் உயர் பொறுப்பில் இருக்கின்ற இது போன்ற நபர்கள் வந்து அந்த விபச்சார தொழில ஈடுபட்டு இருக்கிற பெண்கள்கிட்ட போவாங்க. ஆனா போலீஸ் கைது பண்ணும். கைது பண்ணி யார் மேல மட்டும்தான் நடவடிக்கை எடுக்கும்? அந்த பெண்கள் மேலையும் அதை நடத்துறவங்க மேலையும் தான் நடவடிக்கை எடுக்கும். இவர்கள் வாயில விரல வச்சாலும், நிரஞ்சன் எஸ்குமார் வாயில விரல வச்சாலும் கடிக்க தெரியாத அப்பாவி. அதனால் அவர் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை. அவரோட காரை தற்காலிகமா வந்து அவர் போன காரையும் செல்போனையும் வந்து பிடுங்கி வைக்கிறாங்க. அப்புறம் எழுதி கொடுத்துட்டு அவர்
அவர் ஒரு முன்ஜாமீன் மாதிரி கொடுத்து அவர் வந்து அனுப்பிச்சிடுறாங்க. அப்புறம் அதையும் எழுதி கொடுத்து அவர் வந்து வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சிடுறாரு. அதற்கு பிறகு அந்த வழக்கு வந்து நடைபெறுது. 2023 திரு சந்தனகுமார் நீதித்துறை நடுவர் மதுரை கோர்ட் நம்பர் 6 அவர்கிட்ட வந்து இந்த வழக்கு அவர் வந்து தீர்ப்பு வந்து கொடுத்திருக்கிறாரு. அந்த தீர்ப்பின்படி இதுல குற்றம் சாட்டப்பட்ட எதிரிகள் யாரு அப்படின்னா மல்லிகா பாலசுப்ரமணியம் மட்டும்தான். ஃபர்ஸ்ட் ரிமாண்ட்ல போலீஸ் வந்து காட்டின எதிரிகள் யாருன்னா மல்லிகா, அந்த விபச்சாரத்தில் ஈடுபட்ட மல்லிகாவினுடைய மகள் சசிரேகா, அப்புறம் பாலசுப்ரமணியம் இந்த புரோக்கர், இவங்களை தான் எதிரியா காட்டியிருந்தாங்க. அதே போல இந்த நீதிமன்ற தீர்ப்பிலும் அதுலயும் எதிரிகள் யாருன்னா மல்லிகா பாலசுப்ரமணியம் தான். சசிரேகாவை வழக்குல இருந்து விக்டிம் அப்படின்ற அடிப்படையில் அவங்கள அறிவுரை சொல்லி போதிய நடவடிக்கைகள் எடுத்து நீதிபதி வந்து விடுவிச்சிடுறாரு. பாலசுப்ரமணியன் வந்து இறந்து விடுகிறார். அதனால அவர் வந்து வழக்குல இருந்து தன்னாலே அவர் பேரை வந்து எடுத்துடுறாங்க. மல்லிகா மட்டும் இதுல தண்டிக்கப்படுகிறார். அப்ப யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட அயோக்கிய கும்பல், இந்த நபர் இவர் மீது நடவடிக்கைகள் எடுக்காமல் இருப்பதற்கு அன்றைக்கு அதிமுக அரசாங்கம் இவர் பாஜகவை சார்ந்தவர் தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை வந்து பயன்படுத்தினாரா அப்படின்ற ஒரு கேள்வி கூட இருக்கிறது. அப்ப எப்படி கேடி ராகவனும் இன்ன பிறரும், மோடி வந்து பிரம்மச்சாரின்னு சொல்லுவாரு, ஆனா 25 வயசு பொண்ணை வந்து ஒட்டு கேட்பதற்கு அமித்ஷா கிட்ட சொல்லி தீவிரவாத தடுப்பு பிரிவு, உளவுத்துறை, அப்புறம் சட்டம் ஒழுங்கு போலீசார், இந்த முக்கிய உயரதிகாரிகள் எல்லாத்தையும் அதுல ஈடுபட்டுவாரு. தன்னை ஒரு ராமனின் அவதாரம் போல யோகியர் போல காட்டிக்குவாரு. அதே போலதான் தலைவன் எவ்வளியோ அதே போலதான் தொண்டர்கள்ன்ற மாதிரி கேடி ராகவன் பூஜை அறையில் செய்ததை விபச்சார வழக்குல வந்து சிக்கி இருக்கிறார். இந்த நீதி பரிபாலன முறையிலிருந்து தப்பித்தும் இருக்கிறார். இந்த நிரஞ்சன் எஸ்குமார் அவருடைய வாக்கு மூலமே இருக்குது. போலீஸ் அவரை கையும் களவுமாக பிடித்ததற்கான ஆதாரம் இருக்குது. அப்ப இது மட்டும்தான் நிரஞ்சன் எஸ்குமார் வந்து பண்றாரா அப்படின்னா, நிரஞ்சன் எஸ்குமார் வந்து பாஜக பயணிக்கிறாரு. இன்னும் குறிப்பாக மதுரையில் உள்ள நம்முடைய சோர்ஸ்களிடம் விசாரிக்கும் பொழுது இவரும் நீதிபதி GR சுவாமிநாதனுக்கு நெருக்கமானவராக அறியப்படுகின்றவர். இந்த நபரின் மீது இன்னொரு குற்றச்சாட்டும் இருக்குது. என்னன்னா, மதுரையில முருகன் மாநாடு நடைபெறுது. இந்து முன்னணியும் RSS பாஜக இந்த சங் பரிவார் கும்பல் வந்து நடத்துறாங்க. அந்த மாநாட்டில் பவன் கல்யாண் எல்லாரும் வந்து கலந்துக்கிட்டாங்க. ADMKல இருந்து ராஜன் செல்லப்பா, செல்லூர் ராஜு, கடம்பூர் ராஜு, அதே போல உதயகுமார், RB உதயகுமார், இவங்க எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. அந்த காட்சிகளை பார்த்தோம். அந்த மேடையில் அந்த நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கும் பொழுது செல்லூர் ராஜுக்கு ஒரு போன் வரும். போன் வந்த உடனே செல்லூர் ராஜு தெரிச்சு அந்த கூட்டத்தை விட்டு ஓடுவாரு. என்ன விஷயம் அப்படின்னா, அன்றைக்கு ஊடகங்கள்லயே இது மறைமுகமாக வந்து பேசப்பட்டது. என்னன்னா, அதாவது செல்லூர் ராஜா மாநாட்டுக்கு வாங்க அப்படின்னு இந்த RSS சங் பரிவார் கும்பல் கூப்பிட்டுட்டு அவர் மாநாட்டுல இருக்கிற நேரம் பார்த்து அவரோட 250 கோடியை இந்த திருட்டு கும்பல் வந்து அடிச்சிடுறானுங்க. இதே இவர்கள் தொடர்புடைய கும்பல் அடிச்சிடுறாங்க. அதுக்கு பிறகுதான் அவர் ஆளுங்கட்சியை தொடர்பு கொண்டு டேவிட்சன் தேவாசீர்வாதம் வந்து மதுரைக்கு வந்து இந்த நிரஞ்சன் எஸ்குமார், ஐயப்பராஜா இவர்கள் தொடர்புடைய இந்த கும்பலை வந்து விசாரித்து கைது பண்றாங்க. பணத்தை மீட்கிறார்கள். ஆனா பெயரளவிற்கு ஒரு வழக்க போடுறாங்க. அதாவது 5 லட்சம் மட்டும்தான் வந்து திருடப்பட்டதாகவும் 4 பேர் கைது செய்யப்பட்டதாகவும் சொல்றாங்க. அதாவது KK நகரை சார்ந்த பிரகாஷ், நாகமலை புதுக்கோட்டையை சார்ந்த விவேக், ஆனந்த் மற்றும் திருப்பாலையை சார்ந்த யோகேஷ் 4 பேரை போலீஸ் கைது பண்ணதா தகவல் வெளியானுச்சு. அதுல இந்த பிரகாஷ்ன்றவர் நிரஞ்சன் எஸ்குமாருக்கு மிகவும் நெருக்கமானவர். அவரினுடைய பிறந்த நாள் விழாக்களை நிரஞ்சன் எஸ்குமாரினுடைய அலுவலகத்திலேயே கேக் வெட்டி கொண்டாடி இருக்கிறார்கள். நிரஞ்சன் எஸ்குமார் இந்த கிரிமினலோடு இருக்கின்ற புகைப்படங்களை மக்களே பாருங்க. அதே போல நிரஞ்சன் எஸ்குமார் இவரோட மட்டும் இல்ல, மோடியோட இருக்கிறாரு, அண்ணாமலையோட இருக்கிறாரு. அத்தனை தகுதிகளையும் பெற்ற ஒரு நபராக இந்த நிரஞ்சன் எஸ்குமார் இருக்காரு. இதுல உச்சகட்டமா தற்பொழுது இந்த திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் ஒருபுறம் ராமரவிக்குமாரினுடைய அட்வொகேட் அருண் சுவாமிநாதன் வந்து சீன் போட்டாலும் அதை விட பயங்கரமா சீன் போடுறது யாரு அப்படின்னா சோலைக்கண்ணனுடைய வழக்கறிஞர் இந்த நிரஞ்சன் எஸ்குமார் தான். அதற்காக அவரை பாராட்டி அவர் மாவட்ட அளவில் துணைத் தலைவராக இருந்த சூழலில் அவருக்கு இப்ப ப்ரமோஷன் கொடுத்து பதவி உயர்வு, கலவரம் தூண்டியதற்காகவே பதவி உயர்வு. GR சுவாமிநாதன் போன்ற நீதிபதிகள் இந்துத்துவாவிற்கு ஆதரவாக அரசியலமைப்பு சட்டத்திற்கு விரோதமாக ஏன் தீர்ப்பு தராங்க? ரிட்டையர்மெண்ட் ஆகி அதை பதவிக்காகத்தான். அதற்காக GR சுவாமிநாதனும் கண்டிப்பா போவார் அப்படின்றது உறுதியா தெரியல. ரிட்டையர் ஆன வேட்டி தான் வந்து தெரியும். ஆனால் பொதுவாக இந்தியா முழுவதும் இந்திய நீதித்துறையினுடைய நிலைமை இப்படித்தான் இருக்குது.
அதே போலதான் ஒரு கலவரத்திற்கு ஆதரவாக இருந்ததனால், தூண்டுதல் முயற்சியில் ஈடுபட்டதனால் இவருக்கு ப்ரமோஷன். மாவட்ட பொறுப்பில் இருந்து தென் தமிழக பொறுப்பாளர் அப்படின்னு வழக்கறிஞர் அணி, பாஜக வழக்கறிஞர் அணியில பொறுப்பு கொடுத்திருக்கிறாங்க. இந்த சங்கிகளிடம் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இது போன்ற கிரிமினல்கள் பக்தி வேடத்தில் காவி அணிந்து கொண்டு, பட்டை அணிந்து கொண்டு, கடவுளுக்கு ஆபத்து அப்படின்னு நம்மை அறைகூவி அழைப்பாங்க இந்த அயோக்கியர்கள். அவர்கள் பணமும் புகழும் அதிகாரத்தையும் அவங்க அடைவாங்க. இவர்களை நம்பி போகின்ற அப்பாவி மக்கள் தான் சிறைக்கு போய் அவர்களுடைய வாழ்க்கையை தொலைப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்து மக்கள் கட்சியினுடைய நாகப்பட்டினம் வடக்கு மாவட்ட செயலாளர் ரவிச்சந்திரன் அவர் கைதாகியிருக்கிறார். எதற்காக கைதாகியிருக்கிறார்? 6 கோடி ரூபாய் மதிப்பிலான போதைப் பொருள் மெஸ்கலின் அப்படின்னு சொல்றாங்க. அதை இலங்கைக்கு கடத்துவதற்கு முயற்சி செய்து அதை நுண்ணறிவு பிரிவு காவல்துறையினர் 10 நாளா நோட்டம் போட்டு கையும் களவுமாக அந்த நபரை பிடிச்சிருக்கிறாங்க. ஆனா அர்ஜுன் சம்பத் இன்னொரு பக்கம் என்ன வேலை பண்ணிட்டு இருக்காரு? அந்த திண்டுக்கல் பெருமாள் கோயில் பட்டியல போய் கிறிஸ்தவ வன்னியர்கள் இந்து வன்னியர்களுக்கு இடையே கலவரத்தை தூண்டுவதற்கான வேலையில் இந்த நபர் ஈடுபட்டு இருக்கிறாரு. அதே போல மதுரையில போய் இப்ப பூர்ணச்சந்திரன் அப்படின்ற ஒருத்தரை இவர்களே தற்கொலைக்கு தூண்டி தற்கொலை செய்ய வச்சுட்டு அவருடைய பாடியை வச்சு பிரச்சனை பண்ணலாம் அப்படின்னு அங்க போய் பார்த்தாங்க. அர்ஜுன் சம்பத்தும் அங்க மதுரையில இருக்கிற முருகன்ஜி அப்படின்ற ஒரு சங்கி, அப்புறம் இந்து முன்னணி சார்ந்த நிர்வாகிகள் எல்லாம் போய் அங்க உக்காந்தாங்க. அந்த பாடியை வச்சு பிரச்சனை பண்ணலான்னு அந்த குடும்பமே இவங்களை துரத்தி அடிச்சது. திண்டுக்கல் பெருமாள் கோயில் பட்டி இந்த அர்ஜுன் சம்பத் போனாரு. ஊருக்குள்ளேயே விடாமல் போலீசார் இவரை விரட்டி அடித்தாங்க. இன்னொரு புறம் கலவரத்தில் ஈடுபடுவது, ஆனா இன்னொரு புறம் போதைப் பொருள் கடத்துவது, இன்னொரு புறம் இந்து கடவுள்களுக்கு ஆபத்து, இந்து கடவுள்களை இழிவுபடுத்திட்டாங்க அப்படின்றது, இன்னொரு பக்கம் பூஜை அறையில் உட்கார்ந்து ஆபாச லீலைகளில் ஈடுபடுறது, இன்னொரு புறம் விபச்சார வழக்கில் கையும் களவுமாக சிக்குவது. இதுதான் இவர்களுடைய யோக்கியதை. அதனால் மக்கள் இவர்களை புரிந்து கொள்ள வேண்டும்.